ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி ஆஃபீஸில் ரேவதி வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. என்னடா ஆஃபீஸில் எதுவும் வில்லி வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சா ஒரு வில்லியை இறக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த வில்லியும் கார்த்தியை பார்க்குற பார்வை சரியே இல்லை. கார்த்திக்கு கல்யாணம் ஆன விஷயம் இந்த ஆஃபீஸில் ராஜாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால அந்த வில்லியும் கார்த்தியை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி ஆஃபீஸில் என்ட்ரி கொடுக்கும்போது அந்த வில்லியை கண்டுக்கவே இல்லை. நம்ம கார்த்தியோட பார்வை எல்லாமே ரேவதி பக்கம் தான் இருக்குது. அதனால அந்த வில்லி கார்த்தி மேலே செம்ம கோவப்படுறாங்க. நம்ம ரேவதிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னது இது, இந்த எம்டி வந்ததும் வராததுமா நம்மளே இப்படி குறுகுறுன்னு பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி டென்ஷனாக இருக்கும்போது ராஜா வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன மேடம் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜா கிட்ட கேட்குறாங்க, ராஜா உங்கள் எம்டி ரொம்ப மோசமானவராக இருப்பாரா? பொண்ணுங்களை பார்த்ததே இல்லாத மாதிரி பார்க்குறாரு. அவர் பார்க்குற பார்வை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ராஜா சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம், அவரை மாதிரி நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ தானே நீங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, போக போக அவரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட ராஜா சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதி கேபினில் இருக்கும்போது ஒளிஞ்சு நின்று பார்க்குறத ரேவதி பார்த்துறாங்க. அதனால நம்ம ரேவதி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த சைடு ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனில் உட்காந்துருக்கும் போது சாம்புச்சேரி கேட்குறாங்க, என்னம்மா ரேவதி உனக்கு ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஒர்க்லலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா, ஆனால் அந்த ஆஃபீஸில் ஒரு எம்டி இருக்கான். அந்த எம்டி என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை, குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாம்புச்சேரி கேட்குறாங்க, அந்த எம்டி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தின்ற பேரை கேட்டதுமே சாம்புச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருவேளை ரேவதி கார்த்தியோட கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சேரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு அந்த எம்டியை பார்க்கும்போது ஆனால் எங்கேயோ பார்த்து ஞாபகம் இருக்கா, ஆனால் யாருன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாம்புச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ மனசை போட்டு குழப்பிக்காத, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு சாம்புச்சேரிக்கு கார்த்தின்ற பேரை கேட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, சூரியகலா நீ தானே ரேவதி கூட அந்த ஆஃபீஸ்க்கு போனேன், அங்கே கார்த்தியை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சூரியகலா சொல்கிறாங்க, இல்லை அத்தை, நான் யாரையுமே பார்க்கல, ஆனால் கார்த்தி அங்கே இருந்த மாதிரி தெரியல, ஒருவேளை ரேவதி வேற யாரையாவது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாம்புச்சேரி சொல்கிறாங்க சூரியகலா கிட்ட, அதெல்லாம் எனக்கு தெரியாது சூரியகலா, நீ நாளைக்கு ரேவதி கூட ஆஃபீஸில் போயிட்டு அந்த எம்டி யாருங்கிறத பார்த்து என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சேரி சூரியகலா கிட்ட சொல்லிடுறாங்க. சூரியகலா சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அத்தை பயப்படுறீங்க? கண்டிப்பாக ரேவதியை அந்த அளவுக்குலாம் மனசு மாதிரி போயிட மாட்டான், அதுக்கு நானும் விட மாட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நானும் கார்த்தியை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், ரேவதியை கார்த்தியையும் சேர்த்து வைக்க நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சூரியகலா சாம்புச்சேரி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த வில்லி ரேவதியை பார்த்து செம்மையாக கோவப்படுறாங்க. நான் இங்கே இப்படி நின்றுட்டுருக்கேன், இந்த எம்டி என்னன்னா என்னைய கண்டுக்காம அந்த ரேவதி பின்னாடியே போயிட்டுருக்காரு, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராஜா வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் இனிமேட்டு நீங்கள் எம்டிக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ராஜா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத, உங்கள் எம்டி என்னை எதுக்காக இப்படி பார்க்குறாருன்னு தெரியல, ஆனால் அவர்கிட்ட போயிட்டு நிற்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடச்சதே பெரிய விஷயம், நீங்கள் எம்டியை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எம்டி தப்பானவர்லாம் இல்லை, போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட ராஜா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தி பக்கத்தில் போய் நின்று ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கார்த்தி பேசுகிற விதம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம இவரோட பார்வையை வச்சு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இவர் நல்லவராக தான் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் இப்போ மனசை தேத்திக்கிட்ட அந்த இடத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு சூர்யாகலா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. எப்படியாவது கார்த்தி யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க, இங்கே எம்டியை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ராஜா சொல்கிறாங்க, எங்கள் எம்டியை பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சூரியகலாவும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சைடு கார்த்தி வரும்போது சூரியகலா பார்த்துடுறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே வாய் அடைச்சு போயிடுறாங்க, அட பாவி, நீ தான் இந்த ஆஃபீஸோட எம்டியா, அப்போ உன் கம்பெனியில் தான் ரேவதி வேலைக்கு சேர்ந்துருக்காளா, இது நடந்திருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இதை எப்படியாவது சாம்புச்சேரி அத்தை கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நம்ம நினச்சது சரியாக போயிடுச்சு,
அந்த எம்டி வேற யாரும் இல்லை, அந்த கார்த்தி பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அது எப்படி ரேவதி அந்த கார்த்தி கம்பெனிக்கு போய் வேலைக்கு போனால் ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, அந்த கார்த்தியை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கல. அவன் ஒரு விஷயத்த நினச்சிட்டானா அதை முடிக்காமல் விடவே மாட்டான். அதே மாதிரி தான் இப்போ ரேவதிக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வரதுக்காக தான் அவள் எப்படியோ வேலை தேடுறான்னு தெரிஞ்சு அவனோட கம்பெனிலேயே ரேவதியை வேலைக்கு சேர்த்துருக்கானா பார்த்துக்கோங்கல்ல. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எப்படியாவது ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகமே வராத அளவுக்கு அவளை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கார்த்தி பையன் போகிற போக்க பார்த்தா ரேவதிக்கு எல்லா ஞாபகத்தையும் வர வச்சிருவான் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சூரியகலா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தானே நம்ம இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சூரியகலா சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, எப்படியாவது ரேவதியை அந்த ஆஃபீஸை விட்டு தூக்கிடணும், அப்போ தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சூரியகலா ரேவதி வீட்டுக்கு வரட்டும், அவள் வந்தோடனே நான் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ இனிமேட்டு அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவள் என் பேச்சு மீறி வேலைக்கு போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதியும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. எப்பயுமே டென்ஷனாக வர ரேவதி நல்லா சந்தோஷமாக தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன ரேவதி இன்னைக்கு அந்த எம்டி உன்னை எதுவும் சீண்டுனானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சே அப்படிலாம் இல்லைம்மா, அவர் பார்க்குற பார்வையை வச்சு அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் அவர் ரொம்பவே நல்லவராக இருக்கார், ஆஃபீஸில் எல்லாருமே அவரை பற்றி நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் தாம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி அந்த எம்டியை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேணும்னா நம்ம வேறு ஆஃபீஸில் உனக்கு வேலை தேடிக்கலாம், இந்த ஆஃபீஸ் உனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஏமா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, நான் ஏதோ நேற்று அவர் பார்த்த பார்வையில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், மற்றபடி அவர் எந்த ஒரு தப்பான குணத்தோட என்கிட்ட பழகவே இல்லைம்மா, அவர்கிட்ட இன்னைக்கு நான் பேசினேன், அவர் பேசுகிற பேச்சை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் ரொம்பவே நல்லவர், அதனால அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி நீ அந்த ஆஃபீஸை விட்டு நின்று எதுக்காகம்மா நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்னால் வீட்டில் இருக்க முடியலம்மா, வீட்டில் இருந்தால் எனக்கு என்னென்னமோ மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போனேன், இதில் என்ன இருக்குது விடுங்க, அந்த ஆஃபீஸ் நல்லா தான் இருக்குது, நான் எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேவதி உள்ளே போயிடுறாங்க. சூரியகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, விடுங்கத்த இவ எவ்வளோ நாளைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறான் நம்மளும் பார்ப்போம், நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணி கண்டிப்பாக ரேவதியே அந்த ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம அவள் வாயால் இருந்தே சொல்ல வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சூரியகலா சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்பாடா ஒரு வழியாக ரேவதிக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை போட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ரேவதியை இது மாதிரி என்னோட ஆஃபீஸில் தான் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மயில் வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்பா கார்த்தி எப்படியாவது ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி வந்துடணும், எனக்கு என்னமோ அந்த சூரியகலா நல்லவளாக இருப்பான்னு எனக்கு தோணலை, ஏதோ இந்த குடும்பத்தில் குட்டையை கலப்புறதுக்காக தான் வந்திருக்கா, அவள் அத்தை கூட சேர்ந்துட்டு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காப்பா, ரேவதியை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை சூரியகலா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க, உன்னோட பேரில் மருதுன்னு ஒருத்தவனை வேற வர வச்சுருக்காங்க இல்லையா, அவனுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா, சீக்கிரமாக ரேவதிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து பழையபடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போ தானே ரேவதி எங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கா, போக போக பாருங்கள் என்ன நடக்க போதுன்னு நீங்களே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ஒரு ட்விஸ்ட் வச்சு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.